டிசைட் பண்ணிருக்க? டிஃபன் சாப்பிட்டியா? சாப்பிடலன்னா போய் சாப்பிடு. டிஃபன் சாப்பிடுறது இருக்கட்டும், நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்லியே. இருந்தா நீ ஈஸியா சால்வ் பண்ற மாதிரி கேள்வி கேட்கலையே. என்ன பண்ண சொல்ற? அந்த நரகத்துல தினமும் கஷ்டப்பட்டு செத்து போக சொல்றியா? என்ன விட, என் தலைவிதி இவ்வளவுதானே பொறுத்துக்கிட்டு போலாம். ஆனா என் பையன் என்ன பாவம் பண்ணா? அவன் என்ன தகுதிக்கு மீறி ஆசைப்படுறான்? கிரிக்கெட் கோச்சிங் சேரணும்ன்றான். அவனுக்கு அதுல நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவன் அதுல சைன் பண்ணானா என் புருஷன் மாதிரி கைக்கும் வாய்க்கும் பத்தாம இருக்கிற சம்பளம் வாங்காம கை நிறைய சம்பாதிப்பால. அப்புறம் ஐபிஎல் கிபிஎல்ன்றாங்களே, அதுலயே லட்ச லட்சமா சம்பாதிப்பால. எப்போ பார்த்தாலும் கனவுல மிதக்கிறத விட்டுட்டு ரியாலிட்டியில கொஞ்சம் வாழ பழகிக்கோ பிருந்தா. கிரிக்கெட் கோச்சிங்க்கு போனவே உன் பையன் இந்தியன் டீமுக்கு ஆடிட முடியுமா? அப்புறம் அதுவும் தப்பாகி படிக்கிற படிப்பும் போச்சுன்னா அவன் எதிர்காலமே கேள்விக்குறியாயிடும். உன் பையன் நல்லா படிச்சான்னா ஒரு பெரிய உத்தியோகத்துக்கு போகலாம், சொந்தமா பிசினஸ் பண்ணலாம். ஏன் நீ அதை யோசிக்க மாட்டேங்கிற? எனக்கு தெரிஞ்ச சந்தானமும் அதை தான் யோசிக்கிறாருன்னு நினைக்கிறேன். உன் பிரச்சனை என்ன? 10,000 ரூபாய் தானே, அதை நானே கட்டி உன் பையனை கோச்சிங்கில் சேர்த்து விடுறேன், போருமா? அதுக்காக வேலைக்கு போறேங்கிற பிடிவாதத்தை விட்டுட்டு சந்தானத்தோட சேர்ந்து சந்தோஷமா வாழப்பாரு. இல்லைண்ண, இனிமே அவரு கூட போய் வாழணுங்கிறது சரியா வரும்னு தோணல. நான் பேசாம பையனோட வந்துடுறேன். இப்போதைக்கு நீயும் தனியா தானே இருக்க, உன்னையும் பாத்துக்கிட்ட மாதிரி ஆச்சு. என்னென்ன சொல்ற? உனக்கு அதுல விருப்பம் இல்லைங்கிறது நேத்து நைட்டு நான் சொன்ன உடனே நாளைக்கு பாத்துக்கலாம் நீ தள்ளி போட்டல. அப்பவே எனக்கு சந்தேகம் வந்தது. இப்பவும் நீ அமைதியா இருக்கிறத பார்த்த உடனே எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உனக்கே விருப்பம் இருந்தாலும் சிலருக்கு அது பிடிக்கல. என்னமோ எல்லாத்தையும் நானே எடுத்துக்கிட்டு போற மாதிரி ஃபீல் பண்றாங்க. பரவாயில்ல, இன்னைக்கு நான் கீழே இருக்கலாம், மத்தவங்க மேல இருந்து கேவலமா பாக்குற நிலைமையில இருக்கலாம். ஆனா இந்த நிலைமையில இருந்து நானும் ஒரு நாள் மேல வருவேன்ல. பிருந்தா, இப்படி கண்டதை மனசுல நினைச்சுக்கிட்டு வாய்க்கு வந்தபடி பேசாத. இப்ப கூட நீ பையனை கூட்டிக்கிட்டு இங்க வந்துருன்னு சொல்றதுக்கு 10 செகண்ட் ஆகாது. ஆனா அது பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் நீ எனக்கு பாரமா ஆயிடுவேங்கிறதுக்காக இல்ல. அவசர முடிவால உன் வாழ்க்கையும் பையனுடைய எதிர்காலமும் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. சந்தானம் மாதிரி ஒரு நல்ல புருஷன் உனக்கு அமைஞ்சது நம்ம அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம். எப்போவுமே ஒரு பொருள் நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் அதோடைய வேல்யூ தெரியவே தெரியாது. கையை விட்டு போனதுக்கு அப்புறமா தான் அதோடைய வேல்யூ புரியும். இந்த விஷயம் பொருளுக்கு மட்டும் இல்லை, எந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் பொருந்தும். அண்ணே, இப்படி பேசி பேசியதான் இத்தனை வருஷம் அவரு கூட குப்பை கொட்ட வச்ச. ஆனா இனிமே அது நடக்காது. எப்ப கட்டின பொண்டாட்டி வேலைக்கு போக கூடாதுன்னு கை நீட்டி அடிச்சாரோ அப்பவே நான் வெறுத்து போயிட்டேன். இனி அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. நான் யாரு தயவையும் பார்க்காம வேலைக்கு போய் சம்பாதிச்சு என் பையனை பாத்துக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதை இங்க இருந்து பண்ண போறேனா இல்ல தனியா வீடு எடுத்து தங்க போறேனாங்கிறத மட்டும் நீ டிசைட் பண்ணி சொல்லு. அக்கா,